காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், கொண்ட கருணையினால் எங்கள் நெஞ்சில் நிறைந்தான். காஞ்சிபுரம் திராவிட நாடு இதழ் தன் போர் முழக்கத்தை தொடங்கிய முதல் களம். அண்ணாவுக்கு தாய்ப்பாலாக தமிழை ஊட்டிய மண். திராவிட இயக்கத்தின் எழுச்சி நடை பழகிய புனித பூமி. இங்கிருந்துதான் தன் தமிழ் தரியில் அண்ணா தமிழர்களின் மானம் காக்க ஒரு அரசியல் பட்டாடையை நெய்தார். அவர் நிறுவிய திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் படை இன்றும் தெற்கின் அரணாக கம்பீரமாக நிற்கிறது. அந்த கம்பீர அடையாளங்களில் ஒருவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மாறா பற்று கொண்ட தொண்டர். அண்ணா வீட்லயே அவங்க இருந்திருக்காங்க. அண்ணாவோட தொத்தா எங்க மாமியாருக்கு அவ்வளவு க்ளோஸ். கலைஞர் படத்தை அதெல்லாம் பீரோல வச்சிருந்தார். டெய்லி பார்த்து கும்பிட்டு இருந்தார். படை தளபதி VSR என்று அழைக்கப்படும் VS ராமகிருஷ்ணன். கலைஞர் பேர்ல இருக்க ஈடுபாடுனால இந்த இடைத்தேர்தல் அதெல்லாம் வரும்போதெல்லாம் அப்படி இறங்கி செய்வாரு. தூங்கவே மாட்டாருங்க. பெணாத்துவார். யார் என்ன சொல்லணும் ஏதுன்னு பேசிட்டே இருப்பாரு. நான் தட்டணும், ஏங்க தூங்குங்க, தூங்குங்கன்னு சொல்லணும். வீட்டுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ய மாட்டாரு. ஆனா கட்சிக்கு என்ன செய்வாரு. சைதாப்பேட்டையில் இருக்கும்போது டிப்போ டிப்போ யாரோ ஒரு கொளுத்திட்ட உடனே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து 2 பேர் அதில் இறந்துட்டாங்க. அராஜகத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. நள்ளிரவில் கலைஞர் அவர் பெட்ரூம் கதவை உடைச்சி உள்ளே போய் அவர் லுங்கி மாற்றின்னு வரேன்னு கூட சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஒத்துக்காமல் அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்தாங்க. உட்காந்து ஓன்னு சத்தம் நாங்கள் ரூம்லேருந்து ஓடி வரோம். என்னன்னு பார்த்தா அழுகுறாரு. அவரை பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி இழுத்துன்னு போகிறாங்கன்னு. யாருன்னா செவுத்தில் அந்த மாதிரி எழுதும்போது அடிப்பாங்க. திமுக கொடியை கிழிப்பாங்க. அப்போல்லாம் பேப்பர் கொடி தானே கீழ்ச்சி போடுவாங்க. அதை நினச்சி வேற அழுவார். அவருக்கு அப்பப்போ உடனடி ரொம்ப மோசம் அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப அழாத நாளே இல்லை. தலைவா வா, மீண்டு வா. காவேரி ஆஸ்பத்திரி வெளியே தான் நானும் அதில் குரல் கொடுத்தவன் தான். அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டில் எங்கள் தந்தையார் எங்கள் அண்ணனை இறந்தது துயரத்தை விட என் தலைவன் இறந்தது தான் எனக்கு மிகப்பெரிய துயரம். அதை நினச்சா சில டைமில் இப்பயும் என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும் நாங்கள் இது பண்ணி. ஆனால் அங்கே போயிட்டு அங்கே கூட இருந்து வந்தார். 1968 பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் VS சிவராஜ் மொழியார். எங்கள் அம்மா பேர் VS விமலா அம்மாள். எங்களுக்கு மொத்தம் நாங்கள் 4 பேர். நான் தான் இளையவன். எங்கள் பெரிய அண்ணன் பேர் VS சங்குபாணி. 2வது அண்ணன் VS ஏகாம்பன் கிட்ட மோகன். 3வது அண்ணன் VS சாய்நாராயணன். நான் 4வது VS ராமகிருஷ்ணன். அப்போ எங்கள் வீடு முனிசிபல் ஆஃபீஸுக்கு எதிர் வீடு. மொத்த சேர்மன்லேருந்து கமிஷனர்லேருந்து நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. பேராசிரியர் சிச்சபை டாக்டர்னு காஞ்சிபுரத்தில் இருந்தார். அவர் வீட்டுக்கு வரும்போது நான் குழந்தையா என்னை இட்டு போவாங்க. முத்தம்மான்றவங்க தான் என்னை வளர்த்தாங்க. அவர்கிட்ட அப்பயே நான் குழந்தையா இருக்கும்போதே தூக்கி வச்சுருந்தவர் பேராசிரியர். தலைவரை திட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிக்க போய் எம்ஜிஆர் ஒழிகன்னு எழுதி என்னை MCTM ஸ்கூலில் சென்னையில் படிச்சிருந்தேன். அங்கேருந்து என்னை ஹாஸ்டல்லேருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மீதிய படிப்பை எங்கள் அக்கா வீட்டிலேருந்து தான் பரசுவாக்கம் முக்காத்தாள் தேர்வுலேருந்து தான் படித்தேன். அப்புறம் +1 +2 காஞ்சிபுரம் வந்துட்டேன். ஜெகதீச முதலியாருன்னு அவர் அண்ணா கூட இருந்தவர். அவர்கிட்ட நான் வீட்டுக்கெல்லாம் போகிறதால அங்கே மொத்தம் திமுககாரர் தான் இருப்பாங்க. அவர் தான் எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்வார். அன்றைக்கி இருந்த கொடி கம்பத்தில் 175 கொடி கம்பம் அவர் கொடுத்த கம்பம்தான். அவர் பேரில் ஜிம்மும் இன்றைக்கும் இருக்குது. அதனுடைய அடிப்படையில் அவர் எங்கள் அப்பாவே கேட்டார், என்ன இருந்தாலும் அவன் திமுகவுக்கு வந்துட்டது நீ தான்ப்பா காரணம்னே சொல்லுவார் ஜெகதீஷ் மாமா கிட்ட. அந்த அளவு திமுக பேரில் எனக்கு அபிமானம் ஏற்படுத்த காரணம் ஜெகதீஷ் மாமா தான். அனைத்து பஸ் முதலாளிகளும் காங்கிரஸில் தான் இருந்தாங்க. ஒரு சிலர் செல்வந்தர் தங்கவேல் மொழியார், எங்கள் மாமா ஜெகதீச மொழியார், அதுக்கப்புறம் பட்டுமளிக்கார், ஒரு 4-5 பேர். கண்ணன் பஸ் சர்வீஸ்ன்னு இருக்குது அவர். அந்த மாதிரி இருக்கிறவங்க முக்கியஸ்தரெல்லாம் திமுகவுக்கு பணத்தில் அளவுலேயும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆள் பலத்திலையும் அவங்க வச்சுருந்தாங்க. காஞ்சிபுரம்
இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டினாங்க. அந்த டைமில் எங்கள் வீட்டிலேருந்து வெளியே வந்து நான் சிறு பாலவன், அதெல்லாம் எதுவும் தெரியாது. இருந்தாலும் அவங்க போகும்போது அன்றைக்கி எதாச்சியாக எங்கள் அம்மா வந்து கருப்பு ஷர்ட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து இயற்கையாக நடந்தது. அங்கே போய் ஒரு 4 பசங்கள்லாம் எங்க கூட இருக்க பசங்கள்லாம் நின்றுன்னு குரல் சும்மா அப்படி சவுண்டு கொடுத்துருந்தோம். லாரியில் வந்து போலீஸ் போகும்போது லட்டியில் அடிச்சுனே போவாங்க வண்டியில். அந்த மாதிரி பார்த்து எங்களை வண்டி நிறுத்திட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் கருப்பு ஷர்ட்டு போட்டு நிற்கிறீங்க, உள்ளே போங்க. அதுதான் எனக்கு முதல்ல அரசியல் துவக்கம். நான் சிறு வயசாக இருக்கும்போது அப்பா பேசிக்காக காங்கிரஸ்காரங்க தான் வருவாங்க. காங்கிரஸ்காரங்கெல்லாம் வந்து அதிக அளவில் வருவாங்க. அதே நேரத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு பாசம் உண்டு, அண்ணா ஆரம்பித்த கட்சின்ற பேரில். இதில் என்னென்னா, எங்கள் அம்மா வந்து அண்ணா வாழ்ந்த பட்டாள தெருவுடைய கடைசி வீடு தான் எங்கள் அம்மா இருந்த வீடு. அவங்க குழந்தையா இருக்கும்போது அண்ணா வீட்டில் வந்து விளையாடுவாங்க. தூக்கி வச்சுன்னு இருக்காரு எங்கள் அம்மாவை. அதனால் அவங்கள பேசிக்காக திமுக பேரில் ஒரு ஈர்ப்பு. எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஈர்ப்பு. எப்படின்னா, நம்ம ஊருக்கார் ஒருத்தர் வந்திருக்காரு. யாருமே கட்சிக்கு வந்தது கிடையாது. எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி வரைக்கும் யாரும் என்னை தவிர யாரும் கட்சி கிடையாது. எங்கள் அண்ணன் செய்யார் காலேஜில் சேர்மன் கூட காங்கிரஸில் நின்று தான் வெற்றி பெற்றார். நான் ஒண்டி தான் குடும்பத்திலே திமுகவுக்கு வந்தேன். எனக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் திமுகவுக்கு தவிர வேறு எதுக்கும் ஓட்டு போடல. ஏன்னா பையன் வந்துட்டானே, பையனுக்காக ஓட்டு போடுவோன்னு சொல்லிட்டு போட்டாங்க. எங்கள் அண்ணன்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க, எங்கள் அண்ணிகளும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாணவர் அணிக்கு போனேன். அப்போ சின்ன வயசில் என்ன எல்லோரும் கூட்டத்தை கேட்கறது. தன்ராஜ் தான் என்னை வந்து இளைஞர் அணியில், அவர் சைக்கிள் ஷாப் வச்சுருப்பார், அவர் தான் என்னை இளைஞர் அணியில் முதல் சேர்த்தார். யாருன்னா செவுத்தில் வந்து அந்த மாதிரி எழுதும்போது அடிப்பாங்க, திமுக கொடியை கிழிப்பாங்க. அப்போல்லாம் பேப்பர் கொடி தானே கீழ்ச்சி போடுவாங்க. 1969 காங்கிரஸ் சார்பாக என் நண்பருடைய அப்பா இங்கே போட்டிட்டார். திமுக சார்பாக ஒரு நண்பர் போட்டியிடும்போது தங்கவேலுடைய மகன் குமரன் அவர்கள் வந்து அவங்க அப்பாவை எதிர்த்துன்னு கூட சொல்ல முடியாது, அதனுடைய ஒரு இன உணர்வோ அவர் திமுகக்கு இறங்கி ஓட்டு கேட்பார். ஓட்டு கேட்டு வந்து, டேய் நான் காங்கிரஸ்ங்கிறன்னு அடிப்பார். அடி வாங்கினாலும் மறுநாள் திமுகவுக்கு தான் போய் செய்வார். அவங்க குடும்பமே திமுகவுக்கு தான் ஓட்டு கேட்கும். அப்போ வந்து அவரை வந்து நாயுடுன்னு ஒருத்தர் தான் இட்டும் போய் கட்சியில் இந்த மாதிரி கொடி கொடுத்து போக சொன்னாங்க, அப்போ இருக்க வட்ட செயலாளர். அப்படி சொன்னவர் அவங்க அப்பா தோத்துட்ட போய், நீ கவலைப்படாதப்பா, நீ தோத்துட்ட, உன் பையனை நான் திமுகவில் வந்து கவுன்சிலர் ஆக்கி காட்டுறேன் சொன்னாங்க. அதே மாதிரி 96 இந்த எங்களுடைய வார்டில் அவர் கவுன்சிலர். இடி மின்னல் மழைன்னு துரைமுருகன், ரகுமான் கான், சுப்பு அண்ணா அரங்கத்தில் கூட்டம் எங்கள் வீட்டு பக்கத்திலே தான். அது 2 ரூபாய் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டு வாங்கிக்கின்னு போய் அந்த கூட்டத்தை கேட்டவன் நான், இளைஞரணி சார்பாக. என்ட்ரி டிக்கெட் மாதிரி கொடுப்பாங்க கட்சி நிதிக்கு. அப்போ போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் போக மாட்டோம். கட்சி கூட்டம் எங்கே நடந்தாலும் அதை போய் கேட்பேன், விருப்பமாக இருப்பேன். கலைஞருக்கு முழுமையாக தெரியும், பேராசிரியருக்கு தெரியும். வீரமணி அப்போ வருவார், வீரமணி கூட்டத்துக்கும் போயிருக்கேன். அதாவது பொதுவாக நான் இவ்வளோ ஈடுபாடு பண்ணேன். ஏடிஎம்காரனை என்னை பார்த்தேன்னா, ஏம்பா ஒரு சூரியன் பொட்டி பாடுவாங்க, சூரியனுக்கு ஓட்டு போடுறவர், சூரியன் பொட்டி. அப்போல்லாம் பாக்ஸ் தானே எலெக்ஷனுக்கு, அதில் வந்து சூரியனுக்கு தானே போடுவோம். நான் 77 தேர்தலேருந்து வாக்கு போடும்போது எங்கள் மாமா என்னை கூடவே இட்டு போவார் பூத்துக்கு. நான் சூரிய பட்டன் மாதிரி இருக்கும், அப்போ அதை குத்தின்னு போனேன். அங்கே போலீஸ் வந்து இதை குத்திட்டுலாம் உள்ளே போகக்கூடாதுன்னாங்க. எங்கள் மாமா குழந்த அவன் ஏதோ குத்தின்னு வரானா, அதை போய் வேணான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு என்னை ஆயுஷம் பண்ணார். அதெல்லாம் அந்த வயசுலேருந்தே நான் பார்த்ததனுடைய விளைவு தான். நான் வட்ட செயலாளராக இருக்கும்போது பூத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி வேலை செய்யணும். அந்த டைமில் எம்ஜிஆர் வந்து பூத்தில் உட்காரத்துக்கே ஆள் கிடையாது. முதல் ஓட்டு போட்டது 89 தான். அப்போ முதல் ஓட்டில் நம்ம கட்சி ஜெயிச்சிச்சு, அந்த பெருமை அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருந்தது. அப்போ முருகேசன் எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஜெயிச்சுட்டு. ஜெயிஸ் மாமா பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு சால்வை போட்டார். கட்சிக்காரன்ற ஒரு மரியாதை ஆளுங்கட்சின்னா அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். தொண்டரை மதிக்கின்ற கட்சி திமுக வண்டி தான். இந்த அம்மா ஊழல் பட்டியலை வந்து தலைவர் வந்து தயாரித்து ஊர்வலமாக போய் கவர்னர் சென்னாரெட்டி கிட்ட கொடுக்குறாங்க. வந்து அதுக்கு தான் அந்த அப்போலாம் அவங்க வந்து இந்த டான்சி ஊழல் அதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே வராங்க. ஊழலோட உச்சகட்டம் தான் திருமணம். அந்த மாதிரி ஊழல் பட்டியல் கொடுக்கும்போது
ஊர்வலமாக போகிறோம். சைதாப்பேட்டையில் இருக்கும்போது டிப்போ டிப்போவை யாரோ ஒரு கொளுத்திட்ட உடனே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து ஒரு 2 பேர் அதில் இறந்துட்டாங்க. அராஜகத்தில் உச்சத்தில் இருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து ஓடி ஒரு குடிசையில் போய் நானும் என் நண்பரும் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் காரில் ஏறி ஊருக்கு வந்தோம். 96 2001 ஆட்சி முடிஞ்சவுடனே தேர்தலில் பெருவாரியாக வெற்றி பெற்றுவோன்ற நினைப்போடு இருந்தால் அந்த அளவு சேவை செய்திருந்தாங்க. ரோடு வசதி, சிமெண்ட் சாலைகள், எண்ணற்ற பாலங்கள் எல்லாம் கட்டி நிச்சயமாக வெற்றி பெற்றுவோன்ற நிலையில் இருக்கும்போது மக்கள் வந்து மாறாக மீண்டும் அரியணையை ஜெயலலிதா ஏற்றுனாங்க. அந்த அம்மா பதவியேற்று 30வது நாள் நள்ளிரவில் வந்து கலைஞர் உறங்கிக்கின்ற நேரத்தில் அவர் பெட்ரூம் கதவை உடைச்சி உள்ளே போய் அவர் லுங்கி மாற்றின்னு வரேன்னு கூட சொல்லியிருக்காரு. அதுக்கும் ஒத்துக்காமல் அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு வந்தாங்க. அப்போ இருந்த சிட்டி கமிஷனர் முத்துக்கரப்பன், முருகேசன், ஜாஃபர் அலி அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இதுக்கு 30 நாள் முன்னாடி அவங்கெல்லாம் வந்து பாதுகாவலராக இருந்தாங்க. ஜாஃபர் அலி, முத்துக்கருப்பன் அவங்கெல்லாம் இருந்தும் அவர் வந்து கைது பண்ணி இருந்து தமிழ்நாடே கொந்தளிப்பில் போய் அந்த நிகழ்வு நடந்தது. அதெல்லாம் நினச்சாலே நம்மளுக்கு ரொம்ப வேதனையான ஒரு நிகழ்ச்சி. அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு 2006 மீண்டும் வந்து முத்தமிழறிஞர் வந்து அரியணை ஏறி முதல்வராக 5வது முறையாக பதவியேற்கிறாரு. ஏற்று அதெல்லாம் வரும்போது முத்துக்கருப்பன் வந்து கோபாலபுரம் இல்லத்துக்கு வரும்போது தயாளம்மாள் ஐயாவை நீ தானப்பா அரெஸ்ட் பண்ண, இல்லைம்மா மன்னிச்சிங்கம்மா அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னார். அப்போ வந்து தலைவர் வந்து தலையிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு மேலேருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அவர் செய்தார். அப்போ வந்து கட்சிக்காரெலாம் அவர் வந்து இது பண்ண அது பண்ணணும் எதுவும் பண்ண வேணாம், அவருக்கு ப்ரமோஷனும் கொடுத்தாரு. ப்ரமோஷன் கொடுத்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அலோவ் பண்ணார். எந்த ஒரு அரசியல் தலைவரும் எப்போலோ ஒரு நாகரிகமாக நடந்துக்க மாட்டாங்க. அதிலேருந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சியை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய திருமணம் வந்து 1993 பிப்ரவரி 5ஆம் தேதி எனக்கு திருமணம் நடைபெற்றது. அதை எப்படி மறக்க முடியும்? என்னுடைய மனைவி பெயர் வந்து மல்லிகா. எனக்கு வந்து 2 மகன்கள் மட்டும். முதல் மகன் பேர் வந்து ஜெய் ஹரிகிருஷ்ணன், 2வது மகன் பேர் வந்து அரவிந்த கிருஷ்ணன். எனக்கு ஒரே ஒரு பேரன் தான் இருக்கார், அவர் விகான் சிவராஜன் பேர். எங்களுக்கு திருமணமாகி 33 வருஷம் ஆகுது. நான் கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே வந்த நாள்லேருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் கட்சின்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருந்தார். இவங்க அண்ணாலாம் ரொம்ப இது பண்ணாங்க, கண்டிச்சாங்க. கட்சின்னு போயிருந்தீங்கன்னா குடும்பம் எப்படி பார்ப்ப என்னான்ட்டு. ஆனாலும் அவர் அதை விடலை. அவர் தலைவர் படத்தெல்லாம் ஒழிக்க வச்சாங்க அவங்க அண்ணாலாம். அதெல்லாம் பீரோவில் வச்சுருந்தார், டெய்லி பார்த்து கும்பிட்டுன்னு இருந்தார் கலைஞர் படத்தை. அவங்க அண்ணா பெரிய அண்ணா வந்து கண்டித்து எடுத்துன்னு போய் மறைச்சி வச்சுட்டாங்க. இவர் அப்புறம் எப்படியோ அதை கண்டுபிடிச்சி திருப்பி எடுத்துன்னு வந்து வச்சுக்கினார். அப்புறம் நடுவில் அப்படி இருந்தார் கட்சியில் ரொம்ப அதில் ஈடுபாடு மறைமுகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து மும்முரமாக இறங்கிட்டார். நானும் அவருக்கு அதில் தான் விருப்பம்னும் போது தடுக்க வேணான்னு விட்டுட்டேன். அப்படியே அவர் அதிலே இருந்தார். எப்பவும் கட்சியோட தலைவர் பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். அந்த நடு 10 வருஷம் மறைமுகமாக போயின்னு இருந்தார் கட்சிக்கு. இல்லை, நானும் அப்போ வந்து ரொம்ப கண்டித்தேன். தொழிலை பாருங்கள், தொழிலை விட்டுட்டு அப்பப்போ மீட்டிங்கு கட்சி இதுக்காக அங்கே போகிறது இங்கே போகிறது அவங்கள பார்க்குறதுன்னு இருக்கிறத விட தொழில் பாருங்கன்னு. ஆனால் அவருக்கு எனக்கு தெரியாதே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தெரியாத செய்கிறது என்னத்துக்குன்றதுனால தான் அந்த கொஞ்சம் வருஷம் கழித்து தெரிஞ்சே செய்யட்டும், என்ன செய்கிறாருனாவது தெரியணும்ல நம்மளுக்குன்னு நான் அங்கே ஒத்துக்குன்னு எங்கள் மாமனாரும் விட்டார். சரி, அதில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டார். தெரியாத கட்சிக்காக செலவு பண்ணுவார். அது என்ன எங்கே அந்த ரூபா அந்த மாதிரி ஏதாவது கணக்கு வரும்போது அந்த கட்சிக்குன்னு சொல்ல மாட்டாங்க, வேறு எதனா செலவுன்னு சொல்லிவிடுவார். அதிலெல்லாம் கொஞ்சம் சண்டை இதெல்லாம் வரும். ஆனாலும் எவ்வளோ போராடி தான் 10 வருஷம் கழித்து விட்டுட்டோம். கல்யாணம் ஆன புதுசுலேயே மீட்டிங் போயிடுவேன், மாநாடுன்னா போயிடுவேன் 2 நாள். இது கூட லைன்ஸ் கிளப்பில் வேறு இருந்தேன். நான் அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தேன். மேரேஜ் ஆகும்போது நான் பிரசிடெண்ட்டு லைன்ஸ் கிளப்பில். அதுக்கும் நான் வெளியே போவேன். லைன்ஸ் கிளப் மீட்டிங்கு திருச்சி அதெல்லாம் போகும்போது இவங்க கூட்டு குடும்பமாக இருந்ததால் இவங்களுக்கு அந்த அளவு இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் தனியாக இருந்திருந்தால்
என்னை இந்த அளவு அலோவ் பண்ணிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்பா அம்மா இருந்தாங்க, அண்ணங்கள்லாம் இருந்தாங்கன்றதுனால கூட அண்ணியெல்லாம் இருக்கு, இவங்க அப்படியே இருந்துட்டாங்க. எங்கள் அப்பா கேட்டு கேட்டு இல்லை எங்கள் அப்பா கேட்டு கேட்டு ஒழிஞ்சு, ஏம்மா நான் உங்கள்கிட்ட தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ தான் உன் பொறுப்பு, அவனை வந்து எதனா திருத்தத்துக்கான வழியை பாருன்னாங்க. அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. கலைஞர் பேரில் இருக்க ஈடுபாடுனால எனக்கு எதை பற்றியும் காதலை வாங்கிக்கல. காலங்கள் ஓட்டம் ஓடிச்சு. கல்யாணம் ஆன வந்த உடனே இவர் இந்த மாதிரி கட்சின்னு போறாருன்ட்டு எங்கள் மாமியார் கிட்ட வருத்தப்பட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது எதனால அவனுக்கு அவ்வளோ ஈடுபாடு ஆச்சுன்னு தெரியல, ஒருவேளை நான் அந்த தெருவில் அண்ணா வீட்லேயே அவங்க இருந்திருக்காங்க, அண்ணாவோட தொத்தா வந்து எங்கள் மாமியாருக்கு அவ்வளோ க்ளோஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அப்பா எங்களெல்லாம் கட்டுப்பாடாக இந்த கட்சி அரசியல் பற்றியே தெரியாததான் வளர்த்தாரு. வெறும் படிப்பு வீடு அப்படி தான் வளர்த்தாங்க. பாண்டிச்சேரி மதுரை வந்து எவ்ரி 1ஆம் தேதி போய் சமாதிக்கு போவோம். அந்த மாதிரி போகும்போது அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை திம்மசந்தர் செங்கல்பட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சுது. அதில் வந்து எங்கள் அப்பா, எங்கள் பெரிய அண்ணன், 2வது அண்ணன் ஒய்ஃபு, 2வது அண்ணன் பையன், எங்கள் உறவினர் 5 பேர் ஒரே ஸ்பாட்டில் இறந்தாங்க. அது வந்து எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய துயரம். அந்த நேரத்தில் அப்போ வந்து மதுராந்த ஆறுமுகம் தான் இருந்தார். அவர் தான் கிட்டேருந்து ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டத்துலேருந்து டிஎஸ்பி அந்த பக்தவச்சலம்னு இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நான் அப்போ தனியாக ஒரு வீட்டில் இருந்தேன். அப்பா என் கூட இருந்தார். அண்ணன் இருக்கிற வீடு பெரிய வீடு. அந்த வீட்டில் வைக்கணுன்னா அங்கே தான் தேர் போடுது. தேர் போகும்போது அலோவ் பண்ண மாட்டேன்னார். அப்போ தான் மதுராந்தார் சொன்னார், இன் 1973 பெருமாள் கோவில் வாசப்படியில் ஒரு ஐயர் இருந்தார், அன்றைக்கி எப்படி சாமி வந்ததுன்னு கேட்டார். பக்தவச்சத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஊர் வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி எத்தனை வந்து வீட்டாண்ட விட்டு தேர் கிராஸ் பண்ணும்போது எங்கள் வீடு வந்து ஃபுல்லாக திரையாக மூடி தேர் வந்து பாஸ் ஆச்சு. தேருக்கு வந்த ஜனங்க மொத்தம் டெத்துக்கு வந்தாங்க. அந்த லைனாக வச்சுருந்தோம். அப்போல்லாம் ஃப்ரீசர் பாக்ஸ் கிடையாது, ஐஸ் கட்டியை போட்டு மேலே இது வச்சுருந்ததும். அந்த மாதிரி ஒரு இழப்பெல்லாம் சந்திச்சிருக்கேன் நான். கலைஞரோட கருத்துங்க சொல்லுவார், போயிட்டு வந்தார்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அவர் அழுதும் நான் பார்த்துருக்குறேன். கலைஞரை அன்றைக்கி மிட் நைட் ஒரு நாள் அரெஸ்ட் பண்ணாங்களே, வந்து உட்காந்து ஓன்னு சத்தம் ஒரு நாங்கள் ரூம்லேருந்து ஓடி வரோம், என்னான்னு பார்த்தா அழுகுறாரு. அவரை பிடிக்கிறாங்க, இந்த மாதிரி இழுத்துன்னு போகிறாங்கன்ட்டு அதை நினச்சி வேறு அழுவார். அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும்னு நாங்கள் இது பண்ணி அந்த அளவுக்கு ஒரு 2005 இடைத்தேர்தல் வந்தது காஞ்சிபுரத்துக்கு. நான் கேப்பாளராக போயிருந்தேன். நேர்காணல் அப்போ அவர் உட்காந்து இப்படி எழுதியிருந்தார். ஒரு தொண்டனுக்கிட்ட எவ்வளோ இதுவாக சோஷியலாக பேசுகிறாரு. சின்ன பையன் நான். இவ்வளோ இலவச மின்சாரம், அதாவது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மிகப்பெரிய திட்டத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சமத்துவபுரம் வீடுன்ற மாதிரி குரூப் ஹவுஸ் கட்டுவார். அதிலே வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் வண்டியிலேயே குரூப் ஹவுஸ் மாதிரி கட்டி அந்த வண்டியில் தான் பிரயாணம் பண்ணி வந்து துவக்க விழாவுக்கு வருவார் கலைஞர். அதெல்லாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அந்த திட்டம்லாம் தொடரணும்னா திமுகவுக்கு தான் மக்களுடைய மனநிலையை மீண்டும் திமுகவுக்கு தான் வாக்களிக்கணுன்ற சூழ்நிலையில் தான் ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடக்கப்பட்டது. அதன் விளைவாக எங்கள் நண்பர் அவர் வந்து அவங்க அப்பா வந்து நமச்சிவாயம் அப்படின்ட்டார். அவர் எங்களை மாதிரி வியாபாரி தான், மர வியாபாரி, சானிட்டரி வேர்ஸ்லாம் வியாபாரம் பண்ணார். அந்த கடையை வந்து தும்சம் பண்ணி அவர் உள்ள பொருட்கள்லாம் எடுத்துன்னு வந்து வெளியே உடச்சி, அதே மாதிரி பிள்ளையாபாரத்தில் போய் தறியெல்லாம் கட் பண்ணாங்க. கட் பண்ணி அந்த அராஜகத்துக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாள் இரவு வந்து அதிமுககாரங்க, அதை காங்கிரஸ்காரங்க அந்த அளவு பண்ணல. காங்கிரஸ்காரன் போகிற வேலை அதிமுக வந்து இந்த வேலையை ஈடுபட்டு செய்தாங்க. ஏதோ ஒரு லெவலில் எதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொறுப்புக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி 2006 எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி சேர்மன், ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சேர்மனாக ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை வந்து எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது தளபதியார். அதுக்கு முக்கிய காரணம் வந்து அன்றைய மாவட்ட செயலாளர் அமைச்சர் தாமு அன்பரசன். அதுக்கு இசைவு தெரிவித்தவர் இன்றைய மாவட்ட செயலாளர் எளிமையின் சிகரம் கா சுந்தர் அவர்கள். உங்களுடைய முழு ஒத்துழைப்பு காரணமாக அந்த பொறுப்பை நான் பெற்று அந்த காலத்தில் உழவு சந்தை வந்து
கலைஞர் 18 உழவு சந்தை திறந்து வச்சேன். 18 உழவு சந்தை. அந்த உழவு சந்தைக்கெல்லாம் வந்து அப்போ வந்து கல் தராசு தான் இருந்துச்சு. எலக்ட்ரானிக் தராசை அறிமுகப்படுத்துறது அப்போ தான். நாங்கள் தான் கேட்டுக்கிறதால இடையில வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் குறையுதுன்னு சொன்னதால் எலக்ட்ரானிக் எடை தராசை கொடுத்து அதில் எடை போட வச்சோம். அப்புறம் களம் அமைச்சு கொடுத்தோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நெல் காய போகிறதுக்கு களம், குடோன்கள் நிறைய கட்டினோம். இந்த மாதிரி பல என்னால் முடிஞ்ச அளவு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு வந்து ஒரு ஆஃபீஸே இல்லை. பேராசிரியர் வந்து நிதி அமைச்சர் அவர்கிட்ட போய் பல முறை மன்றாடி அவர்கிட்ட ஃபண்டை வாங்கி பில்டிங் கட்டி இன்றைக்கி அதுக்கு வந்து அண்ணா நூற்றாண்டு விழா நினைவு ஒழுங்குமுறை விற்பனை கூடன்னு பேர் வச்சேன். அழாத நாளே இல்லை. ஆமாம் ஆமாம், தலைவா வா, மீண்டு வா. காவேரி ஹாஸ்பிட்டல் வெளியே தான் நானும் அதில் குரல் கொடுத்தவன் தான். அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டில் எங்கள் தந்தையார் எங்கள் அண்ணனை இறந்தது துயரத்தை விட என் தலைவன் இறந்தது தான் எனக்கு மிகப்பெரிய துயரம். அதை நினச்சா சில டைமில் இப்பயும் என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். இப்பயும் என் சட்ட பேக்கெட்டில் கலைஞர் படம் தான் இருக்கும். அவர் பேரில் அந்த அளவு ஒரு ஈடுபாடு, அவருடைய பேச்சு, அவருடைய செயல்கள், மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவனை நான் அவரை தவிர வேறு யாரும் நான் பார்த்ததே கிடையாது. தூங்கவே மாட்டாருங்க. அப்படியே தூங்கினாலும் பெணாத்துவார். யார் என்ன சொல்லணும் ஏதுன்னு பேசிகிட்டே இருப்பார். நான் தட்டணும், ஏங்க தூங்குங்க, தூங்குங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி இறங்கிடுவார். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த இடைத்தேர்தல் அதெல்லாம் வரும்போதெல்லாம் அப்படி இறங்கி செய்வார். வீட்டுக்கு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய மாட்டார். ஆனால் கட்சிக்கு என்ன செய்வார், ஆன் டைம் போய் நிற்பார். நான் இப்படி லீவுக்கு எங்கன்னா தேர்தல்லாம் இப்போ மே மாதம் அந்த மாதிரி தான் வரும். நான் அம்மா வீட்டுக்கு அப்படி போயிட்டேன்னா இங்கே வீட்டுக்கே கூட வர வச்சுருவார். எல்லோரும் வந்து இங்கே இருந்து வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய வரும். நான் இங்கே வந்தால் தான் ஏதாவது சேஞ்ச் பார்த்து கேட்பேன், என்ன நடந்தது, யார் வந்ததுன்னா ஆமாம் வந்தாங்க, இங்கே ஸ்டே பண்ணிட்டு போனாங்கன்னுவார். எஸ்பி பன்னீர்செல்வம்னு அப்போ இருந்தார் விழுப்புரம். அவரும் வந்து இங்கே நம்மளுக்கு ஸ்கூலில் எலெக்ஷன் பூத் இருந்ததுனால இங்கே வந்து இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாது, பின்னாடி தான் தெரிய வரும்.